ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் பிடிக்கும் இல்லைன்னா ஹேண்ட்மேட் பிஸ்னஸில் பிகினராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோவோட சேர்த்து பிரேஸ்லெட் பிஸ்னஸில் நான் பண்ண மிஸ்டேக்ஸும் அதிலிருந்து நான் கற்றுக்கிட்ட சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரேஸ்லெட்டில் பிங்க் கலர் ஹெக்ஸகன் ஷேப் கிளாஸ் பீட்ஸ், சில்வர் கலர் ஸ்பேசர் வித் ஒயிட் ஸ்டோன்ஸ், அப்புறம் 4mm பேர்ல் பீட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பிரேஸ்லெட் பிஸ்னஸ்க்கு தேவையான ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாமா? டிப் நம்பர் 1, இன்வெஸ்ட் ஸ்மால். அதாவது பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே எல்லா திங்ஸையும் மெட்டீரியல்ஸையும் பல்காக நிறைய ஆர்டர் பண்ணி வாங்கி வைக்காம நமக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு ஒரு சின்ன லிஸ்ட் போட்டு நம்ம பட்ஜெட்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வாங்கி நம்ம ஆரம்பிக்கணும். ஏன் நான் இதை ஃபர்ஸ்ட் டிப்பாக சொல்கிறேன்னா, என்னோட பிஸ்னஸில் நான் பண்ண மிஸ்டேக் இதுவும் ஒன்று. நான் ஃபஸ்ட்டே நிறைய பீட்ஸும் மெட்டீரியல்ஸும் வாங்கி வச்சுட்டேன். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ஒரு பல்க் ஆர்டர் வந்தப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு என்கிட்ட ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் கையில் இருந்தது. ஸோ இன்வெஸ்ட் ஸ்மால். ஆரம்பிக்கும் போது சின்னதாக ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ செகண்ட் பிரேஸ்லெட்டில் பார்க்கலாமா? செகண்ட் பிரேஸ்லெட்டில் 8mm பேர்ல் பீட்ஸும் க்யூட்டான கிட்டி சாமும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ டிப் நம்பர் 2, பி கன்சிஸ்டன்ட். அதாவது பிரேஸ்லெட் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பீட்ஸ் தான் இந்த பீட்ஸ் கூட ஜாயின் பண்ணணும், இந்த சாம்ஸில் இந்த டிசைன் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லைங்க. எந்த பீட்ஸ்னாலும் எந்த சாம்னாலும் எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது. ஸோ நம்ம டெய்லி ஒரு நியூ டிசைன் இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு நியூவாக புதுசாக டிசைன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். நமக்கு ஆர்டர் வருதோ இல்லையோ, நம்ம ஒர்க்கை நம்ம கரெக்டாக க்ரியேட்டிவாக தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் கிடைக்குங்க. இந்த ஆர்டர் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு எனக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதில் 4 பிரேஸ்லெட் அவங்க கேட்டிருந்தாங்க. டிசைனையும் பீட்ஸ் கலர்ஸ் எல்லாமே அவங்க சூஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்க பொண்ணு இந்த இயர் 12th முடிக்கிறாங்களா, ஸோ அவங்க பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த செகண்ட் பிரேஸ்லெட்ல எல்லா பேர்ல் பீட்ஸுக்கும் ஐபின் ஜாயின் பண்ணியிருக்கிறோங்க. இது ரொம்ப அழகாக க்யூட்டாக ரெடி ஆயிருக்கு. இந்த பேர்ல் பீட்ஸ் பிரேஸ்லெட்ல இன்பிட்வீன்ல கோல்டன் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு என்ன தோணுது? கோல்டன் கலர் பீட் இன்பிட்வீன்ல ஆட் பண்ணால் நல்லா இருக்குமா இருக்காதான்னு உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் ஐடியாஸை கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒயிட் கலர் பேர்ல் பீட்ஸ் கூட வேற என்ன கலர் பீட்ஸ் பர்ஃபெக்டாக பேராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்தா பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தேர்ட் டிசைன் பார்க்கலாமா? தேர்ட் பிரேஸ்லெட்டில் 8mm பேர்ல் பீட்ஸ், 10mm பிங்க் கலர் பீட், 8mm பிங்க் கலர் வித் ஒயிட் லைன்ஸ் பிளாஸ்டிக் பீட்ஸ், 2mm ஒயிட் அண்ட் பிங்க் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எலாஸ்டிக்கை டபுளாக எடுத்துக்கணுங்க, அப்போ தான் இந்த டிசைன் நம்மளால் செய்ய முடியும். இந்த மாதிரி எக்ஸாம் பேடில் ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரேஸ்லெட்க்கு கஸ்டமர்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப யோசிக்காமல் ஈஸியாகவே இந்த பிரேஸ்லெட்டில் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ டிப் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாமா? டிப் நம்பர் 3, ஹாவ் அ வெரைட்டி. அதாவது நம்மக்கிட்ட நிறைய பிரேஸ்லெட் இருக்கணும் அப்படிங்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக நிறைய டிசைன்ஸில் பிரேஸ்லெட் இருந்தால் கஸ்டமர்ஸ் சூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியல் வெரைட்டி, அதாவது எலாஸ்டிக் பிரேஸ்லெட் மட்டும் இல்லாமல் செயின் யூஸ் பண்ணி பிரேஸ்லெட் பண்ணுறது, மெட்டல்ஸ் வயர்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தீம் பேஸ்டாகவும் பிரேஸ்லெட் பண்ணலாங்க. ஃபாரஸ்ட் தீம், சம்மர் தீம், கடல் சம்மந்தப்பட்ட சார்ம்ஸு பீட்ஸு யூஸ் பண்ணி ஒரு பிரேஸ்லெட் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய தீம்லேயும் பிரேஸ்லெட்ஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த 4 பிரேஸ்லெட்ஸோட ப்ரைஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாமா? இந்த பிரேஸ்லெட்க்கு கிளிட்டரிங் பட்டர்ஃப்ளை சார்ம், ரெட் கலர் துலிப் ஃப்ளவர் பீட்ஸ், 8mm ஒயிட் கலர் பேர்ல் பீட்ஸ், அப்புறம் சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கிறோங்க. கார்டன் தீம், அதாவது தோட்டம் தீமில் பிரேஸ்லெட் பண்ணணும்னா இந்த சிம்பிளான பியூட்டிஃபுல்லான பிரேஸ்லெட் ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். இப்போ டிப் நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாமா? அப்டேட் ட்ரெண்டிங். அதாவது
பிரேஸ்லெட் பிஸ்னஸில் இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது, கஸ்டமர்ஸ்க்கு எந்த டிசைன் பிரேஸ்லெட் விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன்ஸை ஐடியாஸை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். கஸ்டமர்ஸோட விருப்பம் மற்றும் ஆர்வத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பிரேஸ்லெட்ஸ் மேக் பண்ணணுங்க. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி மூலமாக தான் புது புது கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு கிடைப்பாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ இந்த 4 பிரேஸ்லெட்ஸோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்துக்கலாமா? நன்றி.